Hey guys, welcome to Techie Talks. யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வந்துட்டு இன்விடேஷன் ரெடி பண்ணி அதை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் இல்லையா? அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபோன் கால் இல்லைனா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது ஆன்லைன் எடிட்டரில் ஒரு இன்விடேஷன் கிரியேட் பண்ணி அதை அனுப்பிச்சி விட்டுருவோம். பட் நம்ம அந்த இன்விடேஷன் வந்து அட்ராக்டிவாக இருக்குதா அப்படிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். லைக் சேவ் த டேட் அண்ட் தென் என்ன ஈவெண்ட் அண்ட் எப்போ எங்கேங்கிறத மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டுருவோம். அண்ட் அவங்க அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு எப்போ ஈவெண்ட் என்ன ஈவெண்ட் எந்த டேட்லங்கிறத கூட சரியாக தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அது கொடூரமாக இருக்கும் இந்த இன்விடேஷன்ஸ். கரெக்டா? பட் அப்படி இல்லாமல் அந்த இன்விடேஷன் வந்து பார்த்த உடனேயும் அவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் எல்லா டீட்டெயிலையும் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ஒரு இன்விடேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் canva.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஓகேவா? அப்புறம் அது கேன்வா வெப்சைட்குள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ச் பாரில் வெட்டிங் இன்விடேஷன் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ஐகேட்சியாகவும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இன்விடேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த இன்விடேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்விடேஷனை வந்து எடிட் பண்ணுறதுக்கான விண்டோக்குள்ளே உங்களை கூட்டு போகும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட நேம், ஈவெண்ட், டேட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னரில் வந்துட்டு ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் இன்விடேஷனோட டைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து பிஎன்ஜியாக இருக்கணுமா, இல்லை ஜேபிஜியாக இருக்கணுமா, இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்கணுமாங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஃப்ரீ வாட்டர்மார்க் டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்விடேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்மார்க் வந்து எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வந்து அந்த இமேஜை ஜூம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் வந்து அந்த வாட்டர்மார்க் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். மற்றபடி அந்த இன்விடேஷன் அந்த அந்த வாட்டர்மார்க் வந்து உங்களுக்கு அக்லியாவோ இல்லை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரியாவோ இருக்காது. ஸோ ஏதோ ஒரு எடிட்டரில் போயிட்டு நீங்கள் சும்மா சேவ் த டேட்டு அந்த ஈவெண்ட்டை போட்டு அனுப்புறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டூலில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்விடேஷனை கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட்டை வந்து அவங்களால வந்து அந்த இன்விடேஷனை பார்த்த உடனே வந்து என்ன எங்கே எப்போங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் உங்கள் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவாக இருக்கட்டும் ஆர் வாட் எவர், நீங்கள் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை வச்சு சர்ச் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸை ஓப்பன் பண்ணி அதை எடிட் பண்ணி நீங்கள் இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இன்விடேஷன் மாதிரியே ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும். And I hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.